ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மாஸ் ஜாத்ரா தெலுங்கு மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு சின்ன வில்லேஜுக்கு நம்ம ஹீரோ வந்து ரயில்வே போலீஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் நிறைய பேர் வந்து கஞ்சாய் வியாபாரம் தான் பண்ணுவாங்க. அதாவது அங்கேயே வளர விட்டு, அதாவது விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் பண்ண கஞ்சாய் செடிகளை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் பெரிய ஹெட்டுமாக இருப்பார். ஸோ அவர் தான் இந்த படத்தை வில்லன். ஸோ அவர் அந்த சர்க்கிள்லாம் எடுத்துன்னு போய் வெளி ஊரில் விற்று அது மூலியமாக பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி தாதா. ஸோ அந்த ஊருக்கு வர ரயில்வே போலீஸ் அந்த ஊரில் இருக்கிற நிறைய விஷயங்களை பார்க்குறாரு. பட் அங்கே இருக்கிற நார்மல் போலீஸ், அதாவது க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ், அதை பற்றி யாருமே பெருசாக இது கண்டுக்கல. ஏன்னா எல்லாமே வந்து லஞ்சம் வாங்கியிருப்பாங்க அந்த வில்லன் கிட்ட. ஸோ இந்த படத்தில் ஹீரோ வந்து கொஞ்சம் நேர்மையாகன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு நாள் வந்து அந்த கஞ்சாய் சரக்கு மொத்தமே வந்து ரோடு வழியாக கொண்டு போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மொத்த சரக்கையுமே வந்து ஒரு ட்ரெயினில் போட்டு அனுப்பிச்சிடு அப்படின்னு வில்லன் சொல்கிறாரு. ஸோ அப்படி அந்த ட்ரெயினில் எல்லா சரக்குமே, அதாவது எல்லா கஞ்சாயுமே போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹீரோ அந்த மொத்த சரக்குமே வந்து கைப்பற்றுறாரு. கைப்பற்றினதுக்கப்புறமா எப்படியாச்சும் அந்த சரக்கை ஹீரோ கிட்ட வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற வில்லன், எப்படி இருந்தாலும் சரி அந்த சரக்கு வில்லன் கிட்ட போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஹீரோ. ஸோ அவன் ரெண்டு பேர் நடுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அந்த கஞ்சாய் சரக்கு கடைசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஆன்லைன் ஸ்டோரி சொல்லுவேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஒரு ஜஸ்ட் நார்மல் ஒன் டைம் வாட்சபிள் ஒரு ஃபிலிம் தான். ஸோ பக்கா மாஸ் கமர்ஷியல் தெலுங்கு ஃபிலிம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்கும். காமெடி, ஃபைட்டு, சென்டிமெண்ட்டு, லவ் அப்படின்னு எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த படத்தை. இந்த படத்தில் நடித்த ரவிதேஜா, அவருடைய ஆக்டிங், ஃபைட், காமெடி எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த ஸ்ரீலீலா டான்ஸ் வரைக்கும் ஓகே, பட் ஆக்டிங் பரமாக சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த படத்தில் வில்லன் வந்து நவீன். ஸோ அவர் கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தார் ஓரளவுக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த மிச்ச சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் சாங்ஸ் ஓகே, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக போட்டுருந்துப்பாங்க. ஸோ இந்த மாஸ் ஜாத்ரா இந்த படம் வந்து தெலுங்கில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் விதம் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கரெக்ட் பண்ணல. ஒரு என்ன சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியேப்பட்ட இந்த படம் வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ்லேயும் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த மாஸ் ஜாத்ரா படத்தை பற்றி தெரியும், அண்ட் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ பார்க்காத பட்சத்தில் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது தமிழில். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.